வணக்கம். செவ்வாய் தோஷத்தை எப்படி கணக்கெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலச்சக்கரம், மேஷம் வீடு. மேஷம் வீட்டிலேருந்து செவ்வாய் தோஷத்தை கணக்கெடுக்கணும். அப்போ ரிஷபம், கடகம், துலாம், விருச்சிகம், மீனம் இதுலெல்லாம் இருந்தாக்க செவ்வாய் தோஷம் அப்படின்னு மட்டும் கணக்கில் எடுக்கக்கூடாது. அது பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் இருந்தும் வந்து 2, 4, 7, 8, 12 இதுலையும் சேர்த்து செவ்வாய் தோஷம் இருக்கான்னு பார்க்கணும். காலச்சக்கரத்துக்கும் பார்க்கணும், லக்கணத்தில் இருந்தும் பார்க்கணும். அப்படி பார்த்து உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதா இல்லையான்ற முடிவை கொண்டு வரணும். அப்படி இருந்தாலும் செவ்வாய் தோஷத்துக்கு விதிவிலக்கு ஒரு சில வகையில் நிறையா இருக்குது. குரு பார்வை அப்படி இப்படின்ட்டு நிறையா விஷயங்கள் செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்ற கணக்கு இருக்குது. மொத்தத்தில் நம்ம தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தை பார்த்து தான் முடிவெடுத்து கொண்டு வர முடியும். நன்றி, வணக்கம்.